எப்பா இப்படி ஒரு பிளேஸ் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அங்கே பாருங்க வேற லெவலில் இருக்கு. ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஜே. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா சென்னை சென்ட்ரலில் இருக்கோங்க. சென்னை சென்ட்ரல்லேருந்து நம்ம இப்போது இந்த ட்ரெயினில் ஷிமோகா தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அப்படி ஷிமோகா போகிறது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெயின் எந்தெந்த ஸ்டாப்பில் நிற்குது, இந்த ஷிமோகாவுக்கு போகிற வழியில் எப்படியெல்லாம் என்னென்ன ஊரெல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே போகலாம். வாங்க. இந்த ட்ரெயின் நம்பர் 12691 இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிவமொக்கா வீக்லி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அதாவது வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இந்த ட்ரெயின் அவைலபிளாக இருக்கும். அதுவும் நம்ம எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல்லேருந்து சிவமொக்கா டவுன் வரைக்கும் போகும். அதுதான் கடைசி. இந்த சிவமொக்கா எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கர்நாடகாவில் தான் இருக்குது. இந்த சிவமொக்காவை தான் நம்ம ஷார்ட்டாக ஷிமோகா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம். இந்த ட்ரெயின் பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 11:30 ஸ்டார்ட் ஆகி மறுநாள் சனிக்கிழமை மதியானம் 12:30 ஷிமோகாவில் போய் ரீச் ஆகும். கிட்டத்தட்ட 12 மணி நேரம் ட்ராவல் இருக்கும். இந்த ட்ரெயினில் நம்மளோட கோச் பார்த்தீங்கன்னா S3க்கு வந்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம ட்ரெயின்குள்ளே போகலாம். இந்த ஜேர்னியில் நம்ம மட்டும் போல் நம்ம ஃபேமிலியாக தான் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்ததுமே நம்ம தான் வந்திருக்கோம் போல், யாருமே இல்லை, எல்லாருமே இப்போ தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம். அப்படியே உள்ளே வந்துட்டோம். இப்போ தான் ஒரு சில பேர் ட்ரெயின்லேயே ஏறி இருக்காங்க. இதில் நம்ம சீட் எங்கே இருக்குது அப்படின்னா இதோ இங்கே தான் இருக்குது. இந்த 6 சீட்டுமே நம்மளது தான். நம்ம மொத்தம் ஒரு 7 பேர் வந்திருக்கோம். அதில் 6 சீட் இங்கே வந்தது, ஒரு சீட் மட்டும் பக்கத்தில் வந்தது. அது யார்கிட்டயாவது பேசி தான் நம்ம மாற்றிக்கணும். அது பிரச்சனை இல்லை. எல்லோரும் ட்ரெயினில் வந்ததுமே நம்ம மாற்றி பேசி வாங்கிக்கலாம், கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம கீழே படுத்துக்காமல் அப்படியே டாப்பில் போய் படுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இறங்க மாட்டாங்க. கரெக்டாக 11:30 நம்மளோட ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஜெர்னியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் புக் பண்ணோம். ஆனால் நம்ம புக் பண்ணும்போது நம்மளுக்கு அப்போ RAC மட்டும் தான் கிடச்சிது. இப்போ இன்றைக்கி ஜெர்னி பண்ணுறதுக்கு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பர்த் கன்ஃபார்ம் ஆச்சு. பர்த் கன்ஃபார்ம் ஆனவுடனே தான் எப்பா எப்படியோ ஒரு வழியாக கிடச்சிச்சு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா இந்த ட்ரெயின் வீக்லி ஒன்ஸ் தான் ரன் ஆகிறதுனால எல்லாருமே இந்த ட்ரெயினை முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க. அதனால் நீங்களும் எப்பயாவது இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுங்க. எப்பா இங்கே பாருங்க ஸ்பீட் அல்லுது. எப்பா சரியான ஸ்பீடில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 110ல் போயிட்டு இருக்கு. இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இதோட அரக்கோணத்தில் மட்டும் தான் நிற்கும். இந்த ட்ரெயின் பார்த்தோன்னா ஷிமோகாவுக்கு போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட மொத்தமாகவே 15 ஸ்டாப்பில் மட்டும் தான் நிற்குது. அதோட ஷிமோகாவை போய் ரீச் ஆகிடும். அந்த 15 ஸ்டாப்ஸும் என்னென்ன அப்படின்னா அரக்கோணம் ஜங்ஷன், சோளிங்கர், காட்பாடி ஜங்ஷன், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், பங்கராப்பேட் ஜங்ஷன், கிருஷ்ணராஜபுரம், SMVT பெங்களூர், துமக்கூர், திப்டூர், அர்சிகேர் ஜங்ஷன், கடூர் ஜங்ஷன், பிரூர் ஜங்ஷன், தரிக்கேரி, பத்ராவதி, சிவமொக்கா டவுன். இந்த 15 ஸ்டாப்பில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் நிற்கும். ஆனால் இதில் நிறைய ஜங்ஷன் தான் இருக்குது. ஏகப்பட்ட ஜங்ஷன் இருக்குது இந்த 15 ஸ்டாப்லேயே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் பேரெல்லாம் பார்த்தோன்னா நம்ம வாயிலேயே நுழையாத மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருவேளை கர்நாடகாவில் இருக்கிறதுனால அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே பேசிக்கிட்டே அரக்கோணம் வந்துட்டோம். அரக்கோணத்துக்கு பார்த்தீங்கன்னா 12:23க்கு வரணும். ஆனால் 12:35க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 10 நிமிஷம் லேட்டில் வந்திருக்கு. அப்படியே ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நம்ம வெள்ளிக்கிழமை ட்ராவல் பண்ணுறதுனால சென்னை சென்ட்ரல்லேருந்து சிவமொக்காவுக்கு டைரெக்டாக போகிறோம். இதுவே மற்ற டேஸில் ட்ராவல் பண்ணோன்னா எப்படி போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற டேஸ்லேயும் நம்ம போகலாம். ஆனால் 2 ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து பெங்களூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு பெங்களூர்லேருந்து சிவமொக்காவுக்கு நிறைய ட்ரெயின்ஸ் அவைலபிளாக இருக்கும். அந்த ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணி போகணும். அதே மாதிரி நம்ம சென்னை சென்ட்ரல்லேருந்து சிவமொக்கா போகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 630 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீ வரங்க இந்த டைமில் ஒருத்தர் கூட ஸ்டேஷனில் இல்லை. அப்படியே ஸ்டேஷனே ஒரு அனாதையாக கிடைக்குது. யாருமே இல்லை பாருங்கள். லோக்கல் ட்ரெயின் நிற்கிது, ஆனால் அதில் யாருமே இல்லை. சரி, இதுக்கப்புறம் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மேலே ஏறிட்டோம் தூங்குறதுக்காக. இப்போ தூங்கிட்டு காலையில் எந்திரிச்சு காலையில் இந்த லொக்கேஷன் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அப்படியே தூங்கி எந்திரிச்சதுமே விடிஞ்சிருச்சு போல், காலையில் 6 மணி ஆயிடுச்சு போல் அப்படின்னு சொல்லி அப்படியே வெளியே வந்து டைம் பார்த்தா காலையில் 9:30 மணி ஆகுதுங்க. எங்கடா இருக்கும் அப்படின்னு பார்த்தா டிப்டூர் தாண்டி வந்துட்டோம். எங்கேயோ காணாத இடத்துல காட்டுக்குள்ளே அப்படியே நிப்பாட்டி வச்சுருக்காங்க சிக்னலுக்காக. இப்போ நம்ம தூங்குனதுலேருந்து எந்திரிக்கிற வரைக்கும் எந்தெந்த ஸ்டாப் எல்லாம் தாண்டிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷோலிங்கர், காட்பாடி ஜங்ஷன், ஜோலார்பேட்டை ஜங்ஷன், பங்கராப்பேட் ஜங்ஷன், கிருஷ்ணராஜபுரம், SMVT பெங்களூரு. SMVT பெங்களூரு அப்படின்னு சொன்னோடனே ஒன்று ஞாபகம் வருது. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா KSR பெங்களூரு ஸ்டேஷனில் நிற்காது. இந்த SMVT பெங்களூரில் மட்டும்தான் நிற்கும். சப்போஸ் நீங்கள் பெங்களூருக்கு போகிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராக பார்த்து செக் பண்ணி ஏறுங்க. அப்படியே அடுத்ததாக பார்த்தோன்னா துமக்கூர், டிப்டூர். இப்போ டிப்டூர் தாண்டி தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 513 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம் இப்போ கரண்ட்டாக. ஆனால் நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடந்துச்சு. சரி என்ன பண்ணுறது பார்த்துக்கலாம் அப்படின்னு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு பார்த்தா இதோ இந்த கேக் இருக்குது. இதுலேயும் 2 கேக்கு மட்டும்தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கி இருந்தோன்னா இந்த கேக்கும் சாப்பிட்ருப்பாங்க போல நம்ம ஃபேமிலி.
இதை நம்மளுக்காக 2 எடுத்து வச்சுருக்காங்க. இந்த கேக்காவது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணால் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா சாப்பிட்டதும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் 2 கேக்கு மட்டும் தான் இருந்தது, அதனால் பத்தலை. இன்னும் ஒரு 4-5 இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும் போல் சாப்பிட்றதுக்கு. சரி இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 2 கேக்குமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்படியே ட்ரெயினும் மூவ் ஆகிடுச்சு. அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கு. கிளைமேட்டும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப சில்லுன்னு இருக்குது. வெயிலே தெரியல, அதனால் ட்ராவலிங் பண்ணுறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ட்ரெயினும் கொஞ்சம் ஸ்பீடு ஏற்றிட்டாங்க. இந்த ட்ராவலிங் பண்ணுறது வேறு லெவலில் இருக்குங்க. அப்படியே இந்த சுற்றி பார்த்தோன்னா வெறும் செடிகள் மரங்கள் மட்டும்தான் தெரியுது. அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஒரு வீடு கூட தெரிய மாட்டேங்குது. எங்கேயோ தூரத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல வீடுங்க இருக்குது. மொத்தத்தில் இந்த ட்ராவலிங் வேறு லெவலில் இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்சிகீர் ஜங்ஷன். அந்த ஜங்ஷன் தான் வரப்போகுது. அந்த ஜங்ஷன் வந்ததுமே அங்கே ஏதாவது டிஃபன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம. அப்படியே இப்போ பார்த்தோன்னா அடிஹள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கிராமத்தோட ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்குது. ஆனால் அந்த ஸ்டேஷனில் பார்த்தீங்களா ஒருத்தர் கூட இல்லை. ஏன்னா அங்கே ட்ரெயின் நிற்காது. அதனால தான் அங்கே யாருமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த வேலை ஃபுல்லாகவே நிறைய தென்னை மரங்கள் தாங்க நம்ம கண்ணில் படுது. அந்த அளவுக்கு தென்னை மரங்களை வளர்க்குறாங்க. தென்னை மரங்களும் வளர்க்குறாங்க. அதே மாதிரி தென்னை மரம் மாதிரியே வேறு ஒரு மரம் இருக்குது. அது என்ன மரம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியல. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கும்போது அந்த மரத்தை காட்டுறேன். அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ நம்ம அர்சிகீர் ஜங்ஷன் அந்த ஸ்டேஷன் தான் வரப்போகுது. இதுதான் அர்சிகீர் அப்படிங்கிற ஒரு ஊர் போல். இந்த ஊரில் இந்த வீடுங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடுங்க வேறு லெவலில் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு மலை தெரியுது. அந்த மலையோடு சேர்த்து இந்த லொக்கேஷனை பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஒரு இயற்கையாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூலாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம ஃபோனில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு இன்னும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே தங்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த லொக்கேஷன் எல்லாம். இந்த லொக்கேஷன் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய லொக்கேஷன்ஸ் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகும்போது நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் நான் சில வீடியோஸ் எல்லாம் எடுக்கலை, ஏன்னா வீடியோஸ் எடுக்க முடியல, அதனால் உங்களுக்கு காட்ட முடியல. ஆனால் வேறு லெவலில் இருக்குங்க இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம். அப்படியே அர்சிகீர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஊரோட பேரெல்லாம் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரியல. ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா கண்டுக்காதீங்க, ஏன்னா அது கரெக்டாக வரமாட்டேங்குது. அது என்ன சொல்லுவாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி இருக்குது இந்த ஸ்டேஷன்ஸோட நேம்ஸ் எல்லாமே. இந்த அர்சிகீர் ஜங்ஷன் வந்து பெங்களூர், ஹப்ளி, ஷிமோகா, மைசூர், ஹசன், சிக்மங்களூர் அண்ட் மங்களூர் இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது இந்த ஜங்ஷன். ஆனால் இந்த அர்சிகீர் ஊரில் ஏகப்பட்ட ஃபேமஸான லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸான டெம்பிள்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபால்ஸ் இருக்குது, நிறைய ஹில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்டவை இருக்குது. இப்போ நான் கூகுளில் சும்மா சர்ச் பண்ணதும் இந்த அளவுக்கு இருக்கிற டெம்பிள்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கு. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எல்லாமே சும்மா தாறுமாறாக வேறு லெவலில் இருக்குது. நமக்கு டைம் கிடைக்கும் போது எப்பயாவது திருப்பி இந்த லொக்கேஷனுக்கு வந்து இங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட சேனலில் நம்ம அப்லோட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த அர்சிகீர் ஸ்டேஷனை வந்து ரீச் பண்ணிட்டோம். முதல்ல இந்த ஸ்டாப்பில் இறங்கி சாப்பிட ஏதாவது வாங்கணும். ரொம்ப நேரமாக பசிச்சுட்டு இருக்கு, நானும் ரொம்ப நேரமாக கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க இறங்கி கீழே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா தட்டு இட்லி ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விற்கிறதுமே தட்டு இட்லி தான் விற்றுட்ருக்காங்க. இதோ எங்கள் மாமா பார்த்தோன்னா வாங்கி நம்ம ஃபேமிலிக்கு கொடுத்துட்ருக்காரு. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த இட்லி அப்படின்னு சொல்லி. 50 ரூபாய்க்கு 2 தட்டு இட்லி, ஒரு வடை கொடுக்குறாங்க, அதோட சேர்ந்து சட்னி கொடுக்குறாங்க. இப்போ இது டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்மளும் வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு இட்லியும் ரொம்ப ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது. இது ஒன்று சாப்பிட்டால வயிறு ஃபுல் ஆகிடும் போல் அந்த அளவுக்கு இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உள்ளே போய் உட்காந்து சாப்பிடலாம். நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு இட்லி எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இந்த இட்லியை நீங்கள் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா, இல்லை பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் இட்லி டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது கூட சேர்ந்து இந்த சின்ன வடையும் கொடுத்துருக்காங்க. 50 ரூபாய்க்கு ரொம்ப ரொம்ப வர்த்து தான். இதோட சேர்ந்து புலாவும் விற்கிறாங்க. இந்த புலாவும் 50 ரூபாய் தான் சொன்னாங்க. இதுவும் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட ஃபேமிலி. நம்ம எல்லாரும் தான் இப்போ இந்த ட்ரெயினில் ஜேர்னி பண்ணி போயிட்டுருக்கோம். அப்படியே நம்மளோட ட்ரெயினும் இந்த அர்சிகீர் ஜங்ஷன்லேருந்து மூவ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. லொக்கேஷன் இப்படி இருக்குது காரணம் அந்த கிளைமேட் தான் நினைக்கிறேன். கிளைமேட்டை பார்க்குறதுக்கு மழை வர மாதிரி தெரியுது. ஆனால் கிளைமேட் இப்படி இருக்கிறதுனால தான் இந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. அந்த மலையும் மலைக்கு முன்னாடி இந்த வீடுகளும் சான்ஸே இல்லை பார்க்குறதுக்கு. வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டில் இப்படி ட்ராவல் பண்ணுறது செம்மையாக இருக்குங்க. அடுத்ததான் நம்ம கடூர் ஜங்ஷன் தான் போக போகிறோம். இந்த கடூர் ஜங்ஷன்லேயும் நிறைய ஹில்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஹில்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த கடூர் ஜங்ஷன்லேருந்து நம்ம போகலாம். இங்கே பாருங்கள் வாழ்ந்தா இப்படி ஒரு இடத்துல வாழ்ந்தவங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குது. சும்மா சுற்றி தென்னை மரங்களும் அப்படியே வயல்கள் அப்படின்னு சொல்லி ஒரே இயற்கையாக இருக்குது. இந்த மாதிரி இடத்துல நம்ம இருந்தோம்னா பீஸ்ஃபுல் லைஃப் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இந்த மாதிரி இடத்துல தான் வாழணும். பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல்லாக நிறைய தென்னை மரங்கள் தான் இருக்குது. அப்படியே ஒரு ஃப்ளோவில் வியூவை காட்டி பேசிகிட்டு இருந்தால்
திடீர்னு குறுக்க இந்த ட்ரெயின் வந்ததுங்க. சே. இதோ இதோ இங்கே பாருங்க, ஃபுல்லாக ஒரு குட்டி கிராமம் இங்கே இருக்குது. மீதி ஃபுல்லாக சுற்றி காடு தான். ஒரு இயற்கையான வாழ்க்கை இங்கே வாழலாம். ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். பீஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வாழணுங்க வாழ்ந்தா. எவ்வளோ தென்னை மரங்கள் பாருங்களேன். ஃபுல்லாக தென்னை மரங்கள் மட்டும்தான் இருக்குது. இந்த தென்னை மரங்கள் கூடவே இன்னொரு மரம் இருக்குங்க. அது பேர் என்னன்னு நம்மளுக்கு தெரியல. அந்த மரம் காட்டினோன்னாலும் நம்ம ட்ரெயின் மூவ் ஆகிற ஸ்பீடுக்கு அதை காட்ட முடியல. நீங்களே உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பார்த்துட்டு நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அந்த மரம் என்னன்னு சொல்லி சொல்லுங்கள். தென்னை மரம் மாதிரியே இருக்குது, ஆனால் தென்னை மரம் இல்லை. இப்போ நம்ம அப்படியே கடூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். 10:05க்கு கடூருக்கு வரணும், ஆனால் 11:35க்கு வந்திருக்கு கடூர் ஜங்ஷன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் லேட் ஆகிருக்கு. ஆனால் வந்து நின்று 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எடுத்துட்டாங்க. ஏன்னா டைம் ரொம்ப லேட் ஆச்சு அப்படிங்கிறதுனால ரொம்ப வேகமாக கொண்டு போவாங்க போல். ஆனால் எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 12:30 அப்படிங்கிறது 1:30 ஆகிடும் போல் நம்ம ரீச் ஆகிறதுக்குள்ளேயே. ஏன்னா இங்கேயே 1 ஹவர் கேப் இருக்குது. இந்த 1 ஹவர் கேப்பை வந்து ஃபில் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சிக்னல்ஸ் இருக்கும், நிறைய ஆப்போசிட் ட்ரெயின்ஸு கிராஸ் பண்ணுற வேண்டியதாக இருக்கும், எல்லாமே இருக்கும். அதனால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டாக தான் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் ஷிமோகாவுக்கு. அடுத்தது அப்படியே பெரூர் ஜங்ஷனுக்கு வந்துட்டோம். இந்த ஜங்ஷனுக்கு பார்த்திங்கன்னா 11:45க்கு வந்து ரீச் ஆகிருக்கு. இந்த பெரூர் ஜங்ஷன் வந்ததுமே மழை பெஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குது. மழை பெஞ்சதுனால இன்னும் குளிருது. வெளியே வந்து நின்னதுமே அப்படியே சில்லாக இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வெயிலை விட இங்கே ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படியே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அப்படியே ஒரே குளிராகவே இருக்குது. வெயில் அவ்வளோவா தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கர்நாடகாவில். நார்மலாகவே நான் வந்ததில்லை, இப்போ தான் நான் கர்நாடகாவுக்கே வரேன். நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த ட்ராவலிங் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதுலேயும் ஜில்லுன்னு காற்றடிக்குது. அதனால் வேறு லெவலில் இருக்குது இந்த ட்ராவல் பண்ணுறது. பெரூர் ஜங்ஷன் தாண்டி வந்துட்டோம். இன்னும் 2 ஸ்டாப் தான் இருக்குது. 3வது ஸ்டாப் தான் நம்ம சிவமொக்கா டவுன். இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம ரீச் ஆகிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெயின் இதே மாதிரி போயிடுச்சுன்னா 1 ஹவர் கூட ஆகலாம். ட்ரெயின் கொஞ்சம் ஸ்பீடு எடுத்துகிட்டு கொண்டு போனாங்கன்னா ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம சிவமொக்கா போயிட்டு ரீச் ஆகிடுவோம். எப்பா இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இங்கே இருக்கிற லேக்குக்கும் இங்கே பறவைகள் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. அதில் நம்ம ட்ரெயினில் ஜேர்னி பண்ணும்போது இந்த விஷுவலாக பார்க்கும்போது செம்மையாக இருக்குங்க. இந்த லொக்கேஷன் வேறு லெவலில் இருக்குது. வேறு லெவலில் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பா வேறு லெவல் செம்மையாக இருக்குங்க. நம்ம ஃபோனில் பார்க்குறத விட இன்னும் டைரெக்டாக பார்க்கும்போது செம்மையாக தெரியுதுங்க இந்த வியூ. ஆசம், சொல்லவே வார்த்தை வரல இந்த லொக்கேஷனை பற்றி. செம்மையாக இருக்குது. கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டரிக்கேரி அப்படின்னு சொல்லி ஒரு நியர்பை ஸ்டேஷன் இப்போ நம்ம வரப்போகுது. அந்த ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த ஒரு லொக்கேஷன் இருக்குது. ஆனால் பார்க்க வேறு லெவலில் இருக்குது. இங்கே வந்த உடனே ட்ரெயின் ஸ்லோவாகிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஸ்லோ ஆகிடுச்சு. அது கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டி இருந்தாங்கன்னா அந்த லொக்கேஷன் யாவது பார்த்துக்கிட்டே இருந்திருக்கலாம். கரெக்டாக நம்ம அந்த லொக்கேஷன் தாண்டி வந்ததுமே இங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை பாருங்கள், அங்கே தான் அந்த லொக்கேஷன் இருக்குது. அப்படியே கொஞ்சம் பின்னாடி மூவ் ஆகிருந்ததுன்னா அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு அந்த லொக்கேஷனை பார்த்துருக்கலாம். ஆனால் சான்ஸே இல்லைங்க அந்த லொக்கேஷனை பற்றி சொல்கிறதுக்கு. செம்மையாக இருக்குது. இந்த ட்ரெயின் கிராஸ் ஆகிறதுக்கு தான் நம்மளோட ட்ரெயினை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க போல். இந்த ட்ரெயின் போனதுமே நம்மளோட ட்ரெயினும் மூவ் ஆகி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம்.
நம்ம நினச்ச மாதிரி தான் அந்த ட்ரெயின் வந்ததும் இந்த ட்ரெயினை மூவ் பண்ணிட்டான். ஆனால் அந்த ட்ரெயினை கொண்டு வந்து இங்கே நிப்பாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எதுக்காக நின்றுச்சுன்னு தெரியல. ஒருவேளை நம்ம ட்ரெயின் மூவ் ஆன பிறகு அந்த ட்ரெயின் மூவ் ஆகும் போல் திரும்பி ரெண்டுத்துக்குமே ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குது. ஆனால் ஏதோ ஒன்று நம்மளோட ட்ரெயின் மூவ் ஆகிடுச்சு. நம்ம போகலாம் வாங்க. அப்படியே அடுத்த ஸ்டாப்பான டரிக்கேரி ஸ்டாப்புக்கு வந்து நின்னாச்சு. இந்த ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:47க்கு வரணும். ஆனால் 12:38க்கு வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 2 மணி நேரம் லேட் ஆகி இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்கு. ஏதோ ஒன்று நான் சொன்ன மாதிரியே 12 இல்லை 1:30 ஆகிடும் போல். நம்ம சிவமொக்கா போகிறதுக்கு ஆல்ரெடி இங்கே ஆகிடுச்சு 12:30. இதுக்கு மேலே நம்ம எங்கே போக போகிறோம்? இன்னும் ஒரு 1 ஹவர் ஆகிடும் போல் இங்கேருந்து சிவமொக்கா போகிறதுக்கு. ஏதோ ஒன்று போகலாம். ஆனால் இங்கே லொக்கேஷன் பார்த்தீங்களா, இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த ஃபுல்லாக அப்படியே ஒரே க்ரீனிஷாக இருக்குது. பார்க்கவே செம்மையாக இருக்குது. அப்படியே ஒரு கிராமத்துக்குள்ளே புதுசாக ஒரு ட்ரெயினை கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த லொக்கேஷன் பார்க்கவே செம்மையாக இருக்குது. நம்ம ஃபோனில் பார்க்குறத விட இன்னும் லைவாக பார்க்கும்போது அந்த ஃபீல் வேறு லெவலில் தெரியுது. செம்மையாக இருக்குது. இதோ இங்கே பாருங்கள், மேலே பாருங்கள். இதோ இந்த மரம் தாங்க. என்ன மரம் அப்படின்னு சொல்லி தெரியல. தென்னை மரம் மாதிரியே இருக்குது, ரொம்ப ஹைட்டாக. ஆனால் ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. ஆனால் என்ன மரம் அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது என்ன மரம் அப்படின்னு சொல்லி. அடுத்ததாக பார்த்தோன்னா பத்ரவதி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இந்த ஸ்டேஷனுக்கு நார்மலாக பார்த்தோன்னா 11:30 மணிக்கு வரணும். ஆனால் 1 மணிக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கேப்பில் வந்திருக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டாப் தான் சிவமொக்கா. இன்னும் இந்த ஸ்டேஷனை தாண்டி போயிட்டோன்னா இன்னும் ஒரு ½ ஹவரில் நம்ம சிவமொக்காவுக்கு போய் ரீச் ஆகிடுவோம் போல். நம்ம சொன்ன டைமிங் தான் 1:30 மணிக்கு சிவமொக்காவுக்கு போய் ரீச் ஆகும். நீங்கள் பாருங்கள், இதுதான் டுங்கா நதி. இந்த நதியில் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் மழையினால். எப்பா பார்க்கவே ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா இந்த பிரிட்ஜை மூழ்கிடும் போல் அந்தளவுக்கு தண்ணி இருக்குது. ஃபோன் பிடிச்சி வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எப்பா எவ்வளோ தண்ணி வந்துருக்கு பாருங்கள். அப்போ எவ்வளோ மழை பெஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் வியூ பார்க்க நல்லா இருக்குது. ஆனால் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்குது அந்த ஒரு இடம். இது வந்து துங்கா நதி மட்டும் இல்லாமல் துங்கா நதி, பத்ரா நதி, இந்த 2 நதிகளும் இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இதை துங்கா பத்ரா நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே எப்படியோ நம்மளும் சிவமொக்கா டவுன் வந்து ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 1:30 மணிக்கு நம்மளை இந்த ட்ரெயின் இங்கே இறக்கி விட்டுச்சு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் லேட்டில் வந்து நம்ம இங்கே வந்து இறங்கியிருக்கோம். இவங்க தான் நம்மளோட ஃபேமிலி. நம்ம தான் எல்லோரும் சேர்ந்து சிவமொக்காவுக்கு வந்திருக்கோம், ரீச் ஆகிட்டோம். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் கேள்வி என்னன்னா, இந்த ட்ரெயின் ஜேர்னி எப்படி இருந்தது? நீங்கள் இதுக்கு முன்னாடி சிவமொக்கா டவுன் வந்திருக்கீங்களா இல்லையா? இல்லை நீங்கள் இந்த சிவமொக்கா டவுனில் இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு ஏதாவது போயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.